பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும், உம்முடைய வார்த்தையை போதிக்கவும் எங்களை தேர்ந்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஊக்கமாக, உற்சாகமாக, உண்மையாய், உத்தமமாய், மனத்தாழ்ச்சியுடன் உமக்கேற்ற இறை பணியை செய்ய உடல் உள்ள ஆன்ம பலனை தந்து நல்ல ஆரோக்கியத்தோடும் ஞானத்தோடும் எங்களை வழிநடத்துகிற அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இந்த உலக பிரமாண காரியங்களில் பாவத்தில் விழுந்து விடாதபடி பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் தேவையான நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று 2 தீமோத்தேயுவில் வாசிப்பது போல, பொன் வெள்ளியை பார்க்கிலும் மேலானது உமது வார்த்தை. உம்முடைய வார்த்தையே எங்கள் வாழ்வில் கிடைத்த மிக பொக்கிசமாக எண்ணி நாங்கள் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் வழி நடத்தும். இன்றைய நாளில் கூட நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு பாதையாக, ஒளியாக, எங்களுடைய வாழ்க்கையின் முன்பாக செல்வதற்கு நீரே கூட இருந்து எங்களுடைய கரம் பிடித்து வழி நடத்தும். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும், கவலை, கண்ணீர், கஷ்டம், கடன் பிரச்சனைகள், நோயினால் அவதிப்படுதல் என்று இருக்கக்கூடிய அத்தனையும் நீரே எடுத்து குணப்படுத்தும் சுவாமி. நாங்கள் எடுக்கின்ற காரியங்களிலெல்லாம் ஏற்படக்கூடிய அத்தனை தடைகளையும் நீரே சரிபடுத்தும். இந்த பணியை செய்வதற்கு ஏதுவான காலம் என்ன என்பதை எங்களோடு பேசி எந்த காரியத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறி எங்களை வழிநடத்தி உமக்குகந்த பிள்ளைகளாக நடத்தி அருளும் தகப்பனே. மேலும் இந்த காரியத்தை இன்றைய நாள் நான் தொடங்குகிறேன், இந்த காரியம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எத்தனையோ பிள்ளைகள் என் சமூகத்தில் நின்று கெஞ்சி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அந்த செயலை சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய அருட்கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.